ஹே டியூட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 99வது பாகுபலி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னன்னா ஆளாளுக்கு வாவுலி சந்தைக்கு போகலையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் போவோம். நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, சரி பார்த்து நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். எங்கள் ஏரியாவிலேருந்து கிளம்பும்போது லைட்டாக மழை சாரல் அடிச்சு, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பல்ல கட்டிட்டு இழுக்குது. இது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சண்டையோட முடியுது. அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி போய் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. போகக்கூடியவங்க வந்து குளித்துறை ஜங்ஷன் போய் போங்க. வெட்டுமணி ஜங்ஷன்லேருந்து கீழே உள்ள ரோட்டில் வந்து அதிலடி போக முடியாது. அது வந்து சேஃப் இல்லை. என்ன அப்படின்னா ஆற்றுல வந்து தண்ணி போயிட்டுருக்கு, நிறைய பேர் கிராஸ் பண்ண பயப்படுறாங்க. அதனால் அப்படி போகாதீங்க. குளித்துறை ஜங்ஷன் போய் போங்க, அதுதான் சேஃப். ஓகேயா? நம்ம ஒரு வழியை இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த மெயின் ரோட்லேருந்து கீழே இறங்கினதுமே உங்களுக்கு 2 சைட்லேயுமே பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் இருக்கும். நானும் பார்க்கிங்கில் தாங்க பார்க் பண்ணேன். ஆனால் வந்து சேஃபாக இருக்கும்னு பார்க் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னா 50 rupees பார்க்கிங்கே வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பைக் சேஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்க் பண்ணிட்டேன். ஆனால் 50 rupees கொஞ்சம் ஓவர் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. அப்படின்னா இதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் டிக்கெட் எடுக்க போகிறோம். சைடில் இருக்கும் டிக்கெட்டு. நிறைய பேர் க்யூவில் நிற்பாங்க. நானும் க்யூவில் நின்றுட்டு ஃபஸ்ட்டு சின்ன பசங்களுக்கு 10 ரூபா, அப்புறம் பெரிய ஆட்களுக்கு வந்து 20 ரூபா. நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் தானே அப்படின்ட்டு 20 ரூபா டிக்கெட்டில் ஒரு 2 எடுத்துகிட்டு நானும் கேமராமேனும் போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் என்ன அப்படின்னா ஹோண்டா கம்பெனியோட பைக்ஸ் எல்லாமே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாகவே சுற்றி கடையாக தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஒரு பில்டிங்கில் கொஞ்சம் பேர் போயிட்டு இருந்தாங்க. சரி, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நாங்களாம் ஆர்வமாக போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே என்ன அப்படின்னா நம்ம குமரி மாவட்டத்து கலைஞர்களின் கைவண்ணங்களை காமிச்சிருந்தாங்க. அடடே, பரவாயில்லப்பா, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம தளபதியை பாருங்கள், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சரி, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. ஓகேயா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ராட்டு அந்த பிரேக் டான்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா குளித்துறை நகராட்சியில் நடந்த பணித்திட்டங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது எல்லாமே அது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஏடிஎஸ் கொடிய கொசு. அதுக்கப்புறம் டடக் டடக் குதிரை வண்டி. இதில் சின்ன பசங்கள்லாம் ஏறி வந்து விளையாடலாம், ஆனால் காசு கொடுத்து தான் விளையாட முடியும், ஃப்ரீ எல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொரு சைடு அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே ஒரு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. நான் ஆனால் ஒரு இது தேடிட்டே இருந்தேன், என்ன அப்படின்னா ஆனால் அது எனக்கு இருக்கிற இடம் தெரியலையா இல்லை நான் ஏதாவது தப்பான வழியில் போயிட்டேனா என்னங்கிறது தெரியலை. என்னென்னா இந்த காய்கறி எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து அது எங்கே இருக்குன்னு கடைசி வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. சரி நான் தான் மறந்துட்டேனா இல்லை அவங்க எதுவும் வைக்கலையா என்னங்கிறது தெரியலை. நீங்கள் அதை யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த காய்கறி எல்லாம் வச்சுருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு கமெண்ட் பண்ணியிருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெண்களுக்கான கபடி போட்டி நடந்து கொண்டு இருந்தது. அதையும் சிறிது நேரம் கண்டு கிடைத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம் ஷோவாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். பார்க்க தான் செஞ்சோம், ஆனால் வந்து போகலை. ஏன் அப்படின்னா காசு இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல, ஆனால் போய் பார்க்கலாம், டைம் போகும். யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போர் அடிச்சுன்னா போகலாம். நான் போனது 7வது நாள், வீடியோ எடிட் பண்ணதுக்கு ஒரு 2 நாள். சரி இந்த வீடியோனா போஸ்ட் பண்ணும்போது ஒரு நாள் தான் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் கேப்பில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? நானும் சீக்கிரமாக போய் வீடியோ எடுத்து போடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியலை. சரி எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பபுள் ஷூட்டர் கன்லாம் இருந்துச்சு, சின்ன பசங்களாம் இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதை சேல் பண்ணுறவங்களும் ஒவ்வொருத்தங்களே பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து அந்த பிளேஸில் வந்து அந்த பபுள்ஸ் வந்து பறக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த ஸ்விம்மிங்கில். அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இடிச்சு விளையாடுவான், அது பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அந்த இன்னொரு பையனை போட்டு திட்டுவான், போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒன்று சும்மா வரதா இருந்தால் வாங்க, என்ன அப்படின்னா கையில் நிறைய காசு மட்டும் கொண்டு வாங்க, ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க. என்னடா நம்ம தான் ஃபஸ்ட்டே டிக்கெட் எடுத்துருவோமே, அப்புறம் இதுக்கு டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் நான் மெயினாகவே வந்தது. என்ன அப்படின்னா பெட் ஷோ பார்க்குறதுக்காக. சரி உள்ளே போய் பார்ப்போன்ட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே நிறைய பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் மெயினாக எதுக்கு வந்தேனோ ஆனால் அது நடக்கவே இல்லை. அது என்னங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன பெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு வீடியோ கண்ணோட்டமாக பார்த்துட்டு வந்துடுங்க.
நான் இன்னொருத்தவங்க வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா, இதெல்லாம் இது மட்டும் இல்லாமல் ஸ்னேக்கெல்லாம் எடுத்து நம்ம மேலெல்லாம் கையிலெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க. சரி அது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நம்ம போன நேரத்துக்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை அது ஏதாவது தடை பண்ணிட்டாங்களா என்னது எனக்கு புரியல. சரி ஓகே, யார்கிட்ட என்ன கேட்குறது, அங்கே யாருமே இல்லை, யார்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறது ஒன்றுமே தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். அதுதான் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, என்னத்த சொல்ல. அப்படியும் கூட என்ன பண்ண அப்படின்னா, வெளியே வந்து சரி வெளியில் எங்கேயாச்சும் இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு இன் அவுட் அந்த மாதிரி இருக்கும்ல, சரி அவுட் சைடு அந்த மாதிரி எங்கேயா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா, அவுட் சைடு வந்து பார்த்தா எங்கே வந்து உள்ளாடி போகணுமோ அதே வழியாக தான் திருப்பி வெளியே வந்திருக்கோம், அதுக்கு பக்கத்துலேயே. சரி இதுக்கு மேலே எங்கே யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு நானும் விட்டேன். அதுக்கப்புறம் தான் ராட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் ஆள்லாம் ஃபில் பண்ண பிறகு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரேக் டான்ஸு அது இதுன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற பிரேக் டான்ஸ் இல்லை, இது வந்து கேமு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து கேம் ஷோஸ்லாம் வச்சுருந்தாங்க. சரி அங்கே என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா நாலா பக்கமும் நாலா விதமான கேம்ஸ் வச்சுருந்தாங்க. சரி நமக்கு பிடிச்சதில் ஒன்று வந்து நானும் ப்ளே பண்ணி பார்த்தேன். நம்ம நேரத்துக்கு ஒழுமா விழவே செய்யாது. அங்கே என்ன அப்படின்னா 18க்கு மேலே போட்டால் தான் அவங்க ஏதாச்சும் ப்ரைஸ் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா டாட்டா காமிச்சு விட்ருவாங்க. 50 ரூபா லாஸ். அது என்னன்னு தெரில, பாலை நான் ஒரு பக்கத்துக்கு எய்ம் பண்ணால் அது இன்னொரு பக்கமாக விழுது. நானும் 6க்கு எய்ம் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் 6 விழுந்துச்சு. எப்போ விழுந்துச்சுன்னா லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு முந்தின பால். லாஸ்ட்டு கரெக்டாக எனக்கு வந்த ரன் பார்த்திங்கன்னா 17 வந்து இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை, நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணுன்ட்டு ஒரு சோளா பொரி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அதுவே பார்த்திங்கன்னா 80 ருபீஸ். பார்த்துக்கோங்க, எல்லாமே ரேட்டு கூட தான் வச்சுருக்காங்க. அந்த தாத்தா போடுற ஸ்டைலை மட்டும் பார்த்துக்கோங்க, செமையை போட்டுட்டு இருந்தார். அந்த எண்ணெயில் தூக்கி ஒரு வீசுவார் பார்க்கணும், அது மட்டும் நல்லா இருந்தது. அப்புறம் நமக்கு ரெடியான சோளா பொரியை தூக்கி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி அப்புறமா அதுக்கு ஒரு கிரேவிங் கொடுத்தாங்க, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நைட்டு அந்த லைட்டிங்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதுக்காண்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணது. லாஸ்ட்டாக மேலே போயிட்டு ஒரு வியூ ஒன்று எடுத்தேன், செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறமா நர்சரியில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு செடி ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 செடி ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து வாவுபலிக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா ஒரே டிராஃபிக்கு, குளுத்துற பாலம் வரைக்கும் டிராஃபிக்குங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து சமாளித்து டிராஃபிக்லாம் சமாளித்து எடுத்து எப்படி எல்லாமோ வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லாமலே இருக்கிறேன், புதுசாக இந்த சேனல் வந்து பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு ஹெல்ப் தான், ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட்,
இது மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். சரிங்களா? சரி, இது மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா?